எல்லாருமே புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறதுல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, நம்ம பண்ணலாம், இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து புதுமுகங்களை கொண்டு வரும்போது எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகும்? இப்போ வந்து கல்லூரியில் வந்து தமன்னா வர்றாங்க, அப்புறம் வந்து வழக்கியனில் ஸ்ரீ அவர்களை கொண்டு வரீங்க. ஸோ இப்படி புதுமுகங்களை கொண்டு வரும்போது அந்த கான்ஃபிடென்ட் எப்படி சார்? ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப்ல ஏதோ ஒரு வேல்யூ இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா அவரை சுற்றி வருவாங்க, ஆனால் அவருக்கு கேரக்டர் ஓரியன்ட் கதை பண்ணணும். ஆனால் கதைங்கிறது அப்படி கிடையாது. இன்சிடென்ட் ஓரியன்ட் இருக்கு, கேரக்டர் ஓரியன்ட் இருக்கு, ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு நிறைய பல விதங்கள் இருக்கு. அது எல்லாமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால் யாராவது ஒரு டாப் ஆஃப் த ஒரு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் காதலுக்கு அப்போ புதுக்குள்ள பதில், இயக்குனர் ரிங்கிசாமி அவர்கள் வந்து சொன்னதுனால நான் கல்லூரி எடுக்க முடிஞ்சது. வழக்கின் சார், வழக்கெண் காதல் கல்லூரி வந்து சங்கர் சார் எடுத்தார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அவங்களுக்கு இதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எதுவுமே அதனால தான் புதுசாக பண்ணும்போது தான் அவங்களால வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு காரணம். தவிர எதுக்குனாலும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அதனால நான் ப்ரொடியூசர் அட்ராக்ஷன். இப்போ கதை ஃபுல்லாக சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருவேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து இதை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. அதனால தான் என்னால் எளிதாக பண்ண முடியுது.